வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு பாய்ஸ் பேரடைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நம்ம ஹீரோயின் நிஷா வந்து ஒரு லெஸ்பியன் நினச்சிக்கிட்டு அவங்க அம்மா 3 பாய்ஸை அவங்க தங்கியிருக்கிற வீட்டுக்கே அனுப்பி வச்சுருந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னாச்சு, ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் ராயை தேடிட்டு வர, ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே பிரேக்கப் ஆகிருந்ததால நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அவங்க கொட்டுற மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போ நிஷா வந்து நீ மலையில் நினையாத, உனக்கு உடம்பு சரியில்லாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்ட்டு கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதனால ராயை கூப்பிட்டு வந்து தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வையின்னு சொல்லுவாங்க. அவரும் தூக்கிட்டு வந்து படுக்க வைப்பாரு. படுக்க வச்சுட்டு இவங்க கீழே போயிட்டு படுக்கலான்ட்டு போவாங்களா, அந்த சமயம் இவங்களுக்கு மயக்கம் வந்துடும். அப்போ ஷீ அவங்கள தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சு அவங்கள கவனிச்சுக்குவாரு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நிஷா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கனவுல அவங்க ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி கனவு வருது. அவங்க ஃப்ரெண்டு திரும்ப வந்துட்டதாகவும் நிஷா ரொம்ப குஷியாயிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் கனவு வரும். ஆனால் இவங்க தூக்கத்துலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, ஷீயை பிடிச்சிட்டு கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. ஷீயும் என்னை விட்டுட்டு சத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க என்னடா சத்தம் வருதுன்ட்டு முழிச்சு பார்த்தா ஷீ பக்கத்தில் இருப்பார். அவங்க பயந்து போயிட்டு ஆன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை போட்டு அடிச்சுட்டு, நீ என்னடா என் பக்கத்தில் வந்து என்னடா என்னை பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா, நீ தான் என் பக்கத்தில் என்னவோ பண்ண வந்த, நான் எந்த பொண்ணுக்கிட்டே தப்பாக நடந்துக்க மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்ட போவாரா. அந்த சமயம் அஞ்சன் வந்துட்டு கதவை தட்டுவார். நான் உள்ளே வரட்டுமான்னு கேட்க இவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அதனால நிஷா என்ன பண்ணுறாங்க, பெட்ஷீட் கவரை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறாங்க. அஞ்சய் உள்ளே வந்துட்டு, நிஷாவை எங்கே தேடியும் காணும், நீ அவளை பார்த்தியேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே நான் பார்க்கலையேன்னு சொல்கிறாரா. அப்போ நிஷாவோட கால் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி தான் போத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இது யார் இங்கே படுத்திருக்கிறதுன்னு சொல்லி கேட்க, இவன் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறாரா. அதனால அஞ்சய் சிரிச்சுக்கிட்டு, சரி விடு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கால, நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நிஷா போர்வுக்குள்ளேருந்து வெளியே வந்து 2 பேரும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயம் திரும்பவும் ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக அஞ்சய் உள்ளே வருவாரா. இவங்க 2 பேத்தையும் பார்த்துருவாரு. பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. நிஷாவும் பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷீயை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. என் தங்கச்சிக்கிட்ட நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவர் எது சொல்ல வராரு, ஆனால் சொல்ல விடாமையே போட்டு செம்ம அடி அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேர்த்தோட சண்டையும் நிஷா விலைக்கு விட்டுட்டு உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நிஷா பொறுமையாக எல்லா விஷயத்தையும் அஞ்சய் கிட்ட சொல்கிறாங்களா. ஆனால் அஞ்சய்க்கே நம்பிக்கையே இல்லை. வா, உன்னை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டுறா, வா, என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு, அவன் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்தானான்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டவுடனே ஷீக்கு செம்ம கோவமாயிடுது. ஏய், நீ ரொம்ப பேசுகிற, வாயை மூடு, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துக்கல, ஆனால் உன் தங்கச்சி தான் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்தா, அங்கங்கன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போவாரா. அதனால நிஷா நீ வாயை மூடு அப்படின்ட்டு ஷீயை வாழையை மூடி வச்சுட்டு, எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அஞ்சய் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நிஷா அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் அஞ்சய் ஷீ கிட்ட, நேற்று என் தங்கச்சி நீ பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் இனிமேல் அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லு, அப்படி என்கிட்ட வந்து சொல்லலைன்னா அடுத்த தடவை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்படி ஒன்றும் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது, உன் மனசில் என்ன ஓடுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு ஷீ சொல்லிட்டு காலையிலே ரெடி ஆகிட்டு நிஷாவுக்கு டிஃபன் வாங்கலான்ட்டு வெளியே வருவார். அப்போ அஞ்சயும் அங்கே வந்துடுறாரு. அப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கோவமாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரே ஃபுட்டை தான் ஆர்டர் பண்ணுறாங்க. நிஷாவுக்கு எந்த ஃபுட் பிடிக்குமோ அதையே ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ கடைக்கார ஆண்டி, என்ன உங்கள் 2 பேரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக டிஃபன் வாங்க வந்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அஞ்சய் இருந்துட்டு, இல்லை, நான் என் கசின் சிஸ்டருக்காக வாங்குறதுக்கு வந்தேன், அவள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷீ சொல்கிறாரு, இப்போ தான் நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம், ஒருவேளை நாங்கள் ஃப்யூச்சரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அஞ்சய்க்கு செம்ம கோவமாயிடுது. நீ நிஷாவுக்கு தான் டிஃபன் வாங்க வந்தன்னா விட்டுரு, நான் என் தங்கச்சிக்காக வாங்கிட்டு போவேன். அப்போ அஞ்சய்க்கு ஒரு கால் வரும் இன்டர்வியூக்காக, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவருக்கு வேற வழியே இல்லை, இன்டர்வியூக்கு போகிற மாதிரி ஆயிடுது. அதனால ஷீ செம்மையாக அவரை போட்டு கிண்டல் பண்ணுவார். அதுக்கப்புறம் அஞ்சய் கிட்ட, உன் தங்கச்சியை பற்றி நீ கவலைப்படாத, நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு உன் இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. ராய் நிஷா இருக்கிற ரூமுக்கு வராரு. அப்போ நிஷா, என்ன கீக்கி சரியாயிட்டாளா, வீட்டுக்கு போயிட்டாளான்னு சொல்லி கேட்குறாங்க. அவளை நைட்டு ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிட்டேன், இப்போ நல்லா இருக்கா,
அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நிஷா இருந்துட்டு இதுக்கு மேல் கொண்டாவது நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா. நீங்கள் 2 பேர்த்து மேலேயே ரொம்ப கேர் எடுத்துக்கிறதால நான் ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன். நான் எப்பயுமே ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்பேன். அதனால் கிக்கிக்கு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு நாள் நைட்டு ஷூட்டிங் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அப்போ நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தேன்னா அந்த சமயத்தில் கிக்கி ஒரு பையனோட இருந்தா. அந்த பையன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தா. அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக கிக்கி கூட இருந்தது யாருன்னா கிக்கியோட அண்ணன் தான் இருந்திருப்பாரு. ஆனால் இவருக்கு கிக்கியோட அண்ணனை தெரியாது போல இருக்கு. அதனால் இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. சரி நீயே சொல்லு, உன்னோட லவர் உன்னை இந்த மாதிரி சீட் பண்ணால் நீ ஒத்துக்குவியா? ஃபர்ஸ்ட் லவ் என்றைக்குமே அதிகமாக ஒன்றும் சேராது. அதனால அந்த பேச்சு அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரா. அதை கேட்டவுடனே நிஷாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. கிக்கியை என்னை விட உனக்கு தான் நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் அவள் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறா. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்ப்பாங்களா. அப்போ ராய் என்ன பண்ணுறாரு, போனவங்களை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து போயிடாத, அப்படியே நில்லு, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அந்த சமயம் வெளியே ஷீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவர் ரொம்ப சேட் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு கிக்கி என்ன பண்ணுறாங்க, ஷீ நிஷாவுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருப்பார் இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் நிஷா வந்துட்டு உன் உடம்பு எப்படி இருக்கு, இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, அதெல்லாம் விடு, உன் பாய் ஃப்ரெண்ட் பாரு உனக்காக ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கான், அதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு நிஷாவும் அப்படியா, அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஒருவேளை உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்லாத விட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்ல. அப்படி இந்த சைடு ஷீ என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற நேச்சுரல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் நிஷா அங்கே வந்து கேமராவுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, கிக்கிக்காக எதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்த, என்ன உனக்கு கிக்கியை பிடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. என்னம்மா, ஒருத்தவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு பிடிச்சு போயிடும்னு அர்த்தமா? ஆனால் நிஷா விடுற மாதிரி இல்லை, செம்மையா கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்களா. என்ன இப்படி திட்டிக்கிட்டு இருக்க, என்ன நீ கிக்கிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்ததால நீ ரொம்ப ஜலஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நான் எதுக்கு ஜலஸ் ஆகணும், ஆமாம் நீ ரொம்ப ஜலஸ் ஆகுற, உன்னை பார்த்தாவே நல்லா தெரியுது அப்படின்னு ஷீ சொல்ல, நிப்பாட்டு, எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்கும் கிடையாது, நீ இப்போ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், அப்படி இருக்கக்குள்ளே நீ தானே என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஷீ சொல்கிறாரு, நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்ல, அதுபடி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அக்ரிமெண்ட் சொல்லி கேட்க, நீ எனக்கு மாடலாக ஆக்ட் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்கிறாரா. இல்லை என்னால் முடியாது, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு நிஷா சொல்ல, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் சரி வரேன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே ஒரு பார்க்கு வராங்க. அங்கே வந்துட்டு நிஷாவுக்கு தெரியாமலேயே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாரு. அப்படி ஃபோட்டோ எடுக்கக்குள்ள ஷீ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாரா. அதை கேட்ட உடனே அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷீ பேச்சை மாற்றி விட்டுறாரு. நான் நேச்சுரலாக தான் பார்த்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சில் போயிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ நிஷாவோட ஷூ லேஸ் வந்து கழண்டிருக்கமா, அதை ஷீ போயிட்டு சரி பண்ணி கட்டி விடுவார். அப்போ நிஷாவுக்கு ஷீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியவார். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கிக்கி கூட சேர்ந்துக்கிட்டு நிஷாவும் கப் கேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நிஷா ராய்க்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. ராய் வீட்டுக்கு வராரு. வீட்டில் கிக்கி இருப்பாங்களா, கிக்கியை பார்த்தவொடனே அவர் கொஞ்சம் சேட் ஆயிடுறாரு. அப்புறம் நிஷா அவரை எப்படியோ சமாதானப்படுத்தி கிக்கி கூட உட்காந்து பேசுகிறபடி பண்ணுவாங்களா. அப்போ ராய் கிக்கியை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. அதனால கிக்கி எழுந்திரிச்சு வந்துட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிஷா ராய்கிட்ட வந்துட்டு சாரி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட எல்லா உண்மையை சொன்னதுக்கு அப்புறமும் என்னை ஏமாற்றி எதுக்காக கிக்கி பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், இல்லை என்னை மன்னிச்சிரு, கிக்கி உன்னை பார்க்கணுன்னு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான், அதனால தான் உன்னை கூப்பிட்டேன், சரி இந்த கப் கேக்கையாவது சாப்பிடு, கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கப் கேக்கை கொடுக்குறாங்களா. அதனால ராயும் அந்த கேக்கை வாங்கிக்கிறாரு. அப்போ நிஷாவுக்கு அஞ்சய் கிட்ட இருந்து கால் வருது, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே நிஷா செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராய் கிட்ட அஞ்சய்க்கு ஜாப் கிடைச்சிருச்சு, அவனுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நான் உனக்கு கிஃப்ட் சூஸ் பண்ணுறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ராய் சொல்ல, அடுத்த சீன்லேயே டைனிங் டேபிள் ஃபுல்லாக சாப்பாடை அடுக்கி வச்சுருக்கு. அஞ்சவும் டிஷ்ஷெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ ஷீ அங்கே வந்துடுறாரு. ஷீ அதெல்லாம் பார்த்துட்டு கிளாப் பண்ணிக்கிட்டே வருவார். வந்துட்டு டைனிங் டேபிள் கிட்டே சேரில் உட்காந்துக்கிறாரு. இதெல்லாம் யாருக்காக செஞ்சுருக்கேன்னு கேட்க,
நான் உன்னை இன்வைட் பண்ணவே கிடையாது, நீ எதுக்காக வந்த? இதெல்லாம் என் கசின் சிஸ்டருக்காக செஞ்சுருக்கேன், நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரா. ஆனால் ஷீ கேட்காம அதில் இருக்கிற டிஷ்ஷெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது அப்படிம்பாரா. என்ன உனக்கு புரியல? அவள் என்னுடைய கசின் சிஸ்டர், தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படிங்க. ஆனால் உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்ல. அப்போ நிஷாவோட வாய்ஸ் கேட்காமா, அதனால 2 பேரும் அப்படியே கப் சிப்னு எழுந்திரிச்சு நின்றுடுறாங்க. அப்போ நிஷாவும் ராயும் வராங்களா. ராயும் நிஷாவும் ஒன்றா வர்றதை பார்த்தோன்னே 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. நீ எப்படி ராய் கூட ஒன்றா வரலான்னு சொல்லி கேட்க, நிஷா அஞ்சய்க்கு கிஃப்ட் கொடுத்துட்டு, நான் உனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன், ராய் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாரு. கிஃப்டை பார்த்த உடனே அஞ்சய் ஹாப்பி ஆகிடுறாரு. ஆனால் ஷீக்கு அந்த கிஃப்டை பார்த்த உடனே ஜல்லஸ் ஆகுது. செம்ம கோவமாக பார்ப்பாரா. அதனால அஞ்சய் என்ன பண்ணுறாரு, அவருடைய டையை எடுத்து ஷீ கண்ணை கட்டி விடுறாரு. அந்த கிஃப்ட் நல்லா இல்லைன்னு ஷீ சொல்லுவாரா. அப்புறம் ஷீ என்ன பண்ணுறாரு, உனக்காக அவள் எதுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் என்னுடைய கசின் சிஸ்டர்ரா, அவள் எனக்கு தானே வாங்கிட்டு வந்து கொடுப்பா, நீ எதுக்கு ஜலஸ் ஆகிறன்னு சொல்லி கேட்க, அப்போ ஷீ என்ன பண்ணுறாரு, நிஷா பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, நான் ஏன் ஜலஸ் ஆகுறேன்னா அவள் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் இப்போ டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படின்னா நான் தானே ஜலஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரா. அதை கேட்ட உடனே அஞ்சனுக்கு செம்மையா ஹார்ட் துடிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் செம்மையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஷாக் ஆகிடுறாரு. அப்போ ஷீ இருந்துட்டு, உனக்கு வேணால் நம்பிக்கை இல்லைன்னா நாங்கள் வேணால் கிஸ் பண்ணி காட்டுட்டோமான்ட்டு நிஷாவை பிடிச்சி கிஸ் பண்ணுறதுக்காக போவாரா. அப்போ நிஷா தள்ளி தள்ளி போவாங்க. அஞ்சையும் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பண்ணாது எங்கள் முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால ஷீயும் விட்டுட்டு, ஷீ கண்ணில் ஒரு டையை கட்டி விட்டார் இல்லையா, அந்த டையை எடுத்து இது இனிமேல் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையிலேயே கட்டிக்குவாரா. அதை பார்த்துட்டு அஞ்சைக்கு செம்ம கோபமாயிடுது. அதுக்கப்புறம் நிஷா கிட்ட, இரு உன்னையும் உங்கள் அம்மா கிட்டே சொல்லி வைக்கிறேன்ட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண போவாரா. ஷீவும் குதிச்சுக்கிட்டே இப்பவே கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நிஷா பயந்து போயிட்டு, அப்படிலாம் எதுவும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்க போவாங்க. ஆனால் அஞ்சய் நிஷா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஒரு பையனை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் அவங்க கூட கிஸ் பண்ணியிருக்கா அப்படின்லாம் சொல்லிடுவாரா. இங்கேருந்து நிஷா வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் சொல்லியே முடிச்சிடுறாரு. அதனால அவங்க அம்மா சரி ஃபோனை நிஷா கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நிஷா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நிஷாவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா. உனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடச்சிருச்சுன்னா பரவாயில்ல, உன்னுடைய ஃப்ரெண்டு உங்ககிட்டே வந்துடுவா, ஆனால் நாளைக்கே நீ ஷியை கூட்டிகிட்டு லஞ்சுக்கு வா, நானும் அவங்ககிட்ட பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஷாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு திரும்ப வராங்கன்னு தெரிஞ்ச உடனே, ஆமாம் ஷியு என்னுடைய பாய் ஃப்ரெண்டு தான், நான் உன்னை கூட்டிகிட்டு நாளைக்கே வரேன், நீங்கள் பார்த்து பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷியு செம்ம குஷி ஆயிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அஞ்சய் செம்ம சேட் ஆயிடுறாரா. அதனால ஷியு என்ன பண்ணுறாரு, அஞ்சய்க்கு அவருடைய டையை எடுத்து அவர் தலையிலேயே மாட்டி விட்டு நிஷா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்டு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. ஷீக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஷீயும் நல்லா கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக வந்து வருவார். நிஷா ஷீயை பார்த்துட்டு ஆன்னு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அது சரி நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஷீ கேட்குறாரு, அப்போ நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன்னான்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளித்து விட்டுறாங்களா. ஓ இந்த பார்க்க இந்த ட்ரெஸ் அவ்வளோ நல்லா இல்லையா, சரி நான் அப்போ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டுமா, இல்லை வேண்டாம் இப்படியே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்களா. அப்போ ஷீ இருந்துட்டு நில்லு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாரு. ஏன் என்னாச்சுன்னு நிஷா கேட்க, அப்போ ஷீ என்ன பண்ணுறாரு, நிஷா ஏற்கனவே ஒரு செயின் கழுத்தில் போட்டிருப்பாங்க, அந்த செயினை எடுத்துட்டு அவருடைய செயினை ஒன்று போட்டு விடுறாரு. நிஷாவும் நீ என்ன பண்ணுற என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க, உங்கள் அம்மா கேட்டாங்கன்னா சொல்லு, இதை பார்க்குறப்ப எனக்கு ஷீயோட ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, ஏன்னா நான் ஃபோட்டோகிராஃபர் இல்லையா, அதனால தான் இந்த செயினை உனக்கு போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த செயினை அவங்களுக்கு பிடிச்சி போகுது. பரவாயில்லையே உனக்கு கூட நல்ல தாட்ஸ் எல்லாம் வருதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அம்மா வீட்டில் காட்டுறாங்க. நிஷாவும் ஷீயும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அம்மா வெல்கம் பண்ணுறதுக்காக வெளியே நின்றுட்டு இருப்பாங்களா. ஷீயை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அதனால தான் என் மகன் ஒன்னே செலக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மருமகனை கொஞ்சிக்கிட்டே உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் 3 பேருமா உட்காந்துருப்பாங்களா. அவங்க அம்மா ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுறாங்க. அதனால ஷீ கிட்ட, நீங்கள் எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அப்புறம் எங்கெல்லாம் நீங்கள் ஹனிமூனுக்கு போக போகிறீங்க, இன்னும் எத்தனை குழந்தைங்கள்லாம் பெற்றுக்க போகிறீங்கலாம் அடுக்கிக்கிட்டே போவாங்களா. ஷீ பார்த்துட்டு பயந்து போயிடுறாரு. அச்சோ ஆண்டி நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு.
நாங்கள் இப்போ வரைக்கும் அதெல்லாம் யோசிக்கவே கிடையாது. நாங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றிலாம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நிஷாவுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நெஞ்சு வலி வராதது தான் மிச்சம். அந்த அளவுக்கு உட்காந்துருக்காங்க. அந்த சமயம் அஞ்சய் அங்கே வந்துடுறாரு. அஞ்சயை பார்த்த உடனே நிஷா அம்மாவுக்கு இன்னுமே சந்தோஷமாயிடுது. அஞ்சய் அவங்க சித்திக்கிட்ட சொல்கிறாரு, நான் இங்கே வந்ததே நிஷாவுக்காக தான். நிஷாவை இவன் விட்டுட்டானா அதுக்கப்புறம் என் சிஸ்டரை நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அஞ்சயும் நிஷா அம்மாவும் வெளியே வராங்க. அப்போ நிஷா அம்மா சொல்கிறாங்க, என் மகளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவளை பற்றி எப்படி யோசிச்சேன்னா அவள் அதே போலவே சீக்கிரமாக அவளோட பாய் ஃப்ரெண்டை தேடி பிடிச்சிக்கிட்டா. ஆனால் எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். இவங்க 2 பேருமே ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. அதனால் நீ இவங்க 2 பேர்த்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாலில் உட்காந்துருப்பாங்களா, அந்த சமயம் நிஷாவோடைய ஃப்ரெண்ட் அங்கே வராங்க. நிஷாவோடைய ஃப்ரெண்டை பார்த்த உடனே நிஷாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நிஷா கிட்ட சொல்கிறாங்க, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நான் உன் ஃப்ரெண்டை உங்ககிட்டயே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவோட ஃப்ரெண்டு கிட்ட அவங்க மருமகனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிஷாவோடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறாங்க. அதை அவங்க அம்மாவும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க, என்ன என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தியா? அவள் எல்லாரோடையும் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ட்டு கோவப்பட்டு சொல்கிறாங்களா. ஆனால் இந்த பொண்ணுக்கு நம்பிக்கையே வரல. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் வேணா உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டட்டுமா அப்படின்ட்டு 2 பேர்த்தையும் கிஸ் பண்ண சொல்லுவாங்களா. அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்னது கிஸ் பண்ணணுமான்ட்டு 2 பேரும் ஷாக் ஆகி கேட்க, ஆனால் நிஷா அம்மா விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கிஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணியே காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால இவங்க 2 பேருக்கு வேற வழி இல்லை ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுக்காக சும்மா லைட்டாக கிஸ் பண்ணுவாங்களா. ஆனால் நிஷா அம்மா இருந்துட்டு, என்ன நீங்கள் சின்ன பிள்ளைங்க மாதிரி சும்மா தொட்டுக்கிட்டீங்க, நீங்கள் 2 பேரும் நல்லா லவ்வர்ஸ் மாதிரி கிஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால ஷீக்கு வேற வழியே இல்லை. அதனால 2 பேருமே நல்லாவே கிஸ் பண்ணுறாங்களா. அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இந்த சைடு நிஷாவோட ஃப்ரெண்டுக்கு கோவமாக இருக்குது. அஞ்சயை பாருங்களேன், நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி வெளியே வருவாங்களா. அப்போ நிஷாவோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, சரி நீங்கள் போங்க, நான் என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஷீ இருந்துட்டு, இப்போ நைட் ஆக போகுது, நீ இந்த நேரத்தில் எப்படி தனியாக வருவ அப்படின்ட்டு அக்கறையாக கேட்பாரா. அது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஷீயை பாசமாக பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப ஷீயை பிடிச்சி போயிடுச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் நிஷா என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி நானும் ஷீயும் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஷீ என்ன பண்ணிடுறாரு, நிஷாவோட ஃப்ரெண்டை நீ அஞ்சய் கூட வீட்டுக்கு போயிடு, அவர் ரொம்ப நல்ல பையன், அவன் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் ஷீ என்ன பண்ணுறாரு, நிஷாவை இழுத்து பிடிச்சிக்கிறாரா. நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, நீ திரும்பி பார்த்துடாத, மேலே 2nd ஃப்ளோரில் இருந்து உங்கள் அம்மா நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ இந்த சைடு அந்த சைடுன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நிஷாவுடைய கண்ணையே பார்க்குறாரா. கண்ணை பார்த்துட்டு கேட்குறாரு, எனக்கு உன்னோட மனசில் இருந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி கேட்க, உன் மனசு ரொம்ப வேகமாக துடிக்குது, அதனால என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாரா. அதை கேட்ட உடனே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே ஷீயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஷீ என்ன பண்ணுறாரு, கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போவார். நிஷா சுதாரிச்சிடுறாங்க, அப்படியே தள்ளி விட்டுட்டு விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் நிஷா விண்டோவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா இல்லையா. அதை பார்த்துட்டு, நீ என்கிட்ட பொய் தானே சொன்ன, எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு சத்தம் போட, எனக்கு உன்னைய ஹக் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான், ஒரு நாளைக்கு உனக்கும் என்னை ஹக் பண்ணணும்னு தோணும் அப்படின்னு சொல்லுவாரா. அதனால நிஷாவுக்கு செம்ம கோவம் ஆயிடுது. ஆனால் ஷீ ஹாயாக அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த சீன்லேயே ராய் என்ன பண்ணுறாரு, நிஷாவை கால் பண்ணி காஃபி ஷாப்பில் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டே வந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ராய் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அவரை பார்த்த உடனே ஹாப்பி ஆயிடுறா. நிஷாவும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராயும் நிஷா கிட்ட, நாங்கள் ஒரு சாங் ஒன்று ஷூட் பண்ண போகிறோம், அதனால் நீ என் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நிஷா இருந்துட்டு, இல்லை நான் வரலை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீ வேணா என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்க, அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் ராய் இருந்துட்டு, நீ தான் என் கூட ஆக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவாரா. அதனால நிஷாவும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஷீக்கிட்டேயும் அஞ்சய்கிட்டேயும் அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு ராய் கூட நிஷா ஆக்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிடுறாளா. அதை கேட்டுட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் அஞ்சய் இருந்துட்டு, நீ எதுக்காக என்கிட்ட கேட்காத கூட நீ எதுக்காக நீ ஷூட்டிங் போறதுக்காக ஒத்துக்கிட்ட,
ஆனா நிஷா அவங்க அண்ணன் பேசுறதே கண்டுக்கல. ஷீயே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஷீ எதுவுமே சொல்லாம அப்படியே சைலண்டா ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. அதனால நிஷாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஷீ நம்ம மேலே செம்ம கோவத்தில் இருக்கான், நம்ம போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்ட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ஷீ வெளியே வந்து உட்காந்துருப்பாரு. பின்னாடியே நிஷாவும் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி ஷீக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷீயும் சரின்ட்டு ஒத்துக்கிறாரு. ஆனால் ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. அதனால நிஷா இருந்துட்டு என்ன உனக்கு ஜெலஸ் ஆகுதா அப்படின்ட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. ஷீயும் அவங்கள முறைச்சு பார்த்துக்கிட்டே எனக்கு எதுக்கு ஜெலஸ் ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சும்மா விளையாட்ட சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் நிஷா ஷூட்டிங்க்காக ரெடி ஆகிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அதில் கிஸ்ஸிங் சீன்லாம் வருமா, அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் ராய் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க, என்னது கிஸ்ஸிங் சீன்லாம் இருக்குது, என்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லி கேட்க, இது முதல்லையே இருக்குது, ஏன் உங்ககிட்ட ராய் சொல்லவே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நிஷாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நான் ஷீக்கிட்டே என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராய் அங்கே வராரா. ராயை பார்த்தோன்னே உங்களுக்கு செம கோபமாயிடுது. திட்டி விட்டுறாங்க. நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற, தேவையில்லாதெல்லாம் கோவப்படாத, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியாவே இருக்குது, வா பக்கத்துலன்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு அவங்க லிப்பில் ஒரு விரலை வச்சு சும்மா உதடு ஒட்டாமலே கிஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்களா. கிஸ்னா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹாப்பியாக அங்கேருந்து போவாரா. அப்போ எதிரில் நிஷாவோட ஃப்ரெண்டு வருவாங்களா. நிஷா எங்கன்னு சொல்லி ராய்கிட்ட கேட்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் நிஷா நிஷான்ட்டு சுற்றிட்டு இருக்க, ஏன் நிஷா என் கூடலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, உடனே அந்த பொண்ணுக்கு டவுட் ஆகிடுது, என்ன என் ஃப்ரெண்டை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ராய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரா. இல்லையே, உன் முகத்தை பார்த்தாவே நல்லா தெரியுதே, உன் முகம்லாம் ஃப்ளஷ் ஆகி கண்ணம்லாம் செவந்து போயிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால ராயும் ஒத்துக்கிறாரா. அப்படின்னா நான் என் ஃப்ரெண்டை உன் கூட சேர்த்து வைக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்ல, ஆனால் நிஷா எல்லாம் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் எப்படி அவளை டேட் பண்ண முடியும், அவளை லவ் பண்ண முடியும்னு ராய் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அவங்க 2 பேரும் டேட்டிங்லாம் பண்ண கிடையாது, எனக்காக அவங்க அம்மா கிட்டேருந்து என்னை கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போய் சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மாவை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உண்மையை சொல்லிடுறாளா. அதை கேட்ட உடனே ராயும் அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு, சரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம், 2 பேர்த்தையும் பிரித்து எனக்கு நிஷாவை நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த சீன்லேயே ஷூட்டிங் நடக்கிறது தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ராய் என்ன பண்ணுறாரு, கேமராவை எடுத்துகிட்டு வந்து வீடியோஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பாரா. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஷீயோட ஞாபகம் தான் வருது. ஷீ அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணது, ஷூ லேஸ் கட்டி விட்டது, இது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வரும். இவங்க வந்து யாரையுமே லவ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் லவ்னு பார்த்தா ஷீ கிட்ட தான் ஆரம்பிக்குதா. அதனால இவங்களுக்கு ஷீயோட ஞாபகம் தான் அதிகமாக வருது. ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஃபீல்னே அவங்களுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சாங்கில் கிஸ்ஸின் வரும் இல்லையா, அந்த கிஸ்ஸின் வருது. இந்த சைடு இங்கே 3 பேருமே அப்படி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராய் என்ன பண்ணுறாருன்னா கிஸ் பண்ணுற மாதிரி போவார். நடுவில் ஒரு விரலை வச்சு தானே கிஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன யோசிப்பாருன்னா, லாஸ்ட்டாக ஷீயும் நிஷாவும் ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்காங்க, அதனால அவர் விரலை எடுத்துட்டு டைரெக்டாக லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிடுறாரு. இங்கே 3 பசங்களும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிஷாவும் ஷாக் ஆகிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏற்கனவே ஒரு ஐடியா சொல்லியிருந்தான், ஆனால் இவன் தேவையில்லாத ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னான்ட்டு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அதனால ராய்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஏற்கனவே ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்காக அந்த மாதிரி பண்ணுனன்னு சொல்லி கேட்க, ராய்க்கு தான் எல்லா விஷயமே தெரியும்ல, நீ ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்க, நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணாத, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவருடைய லவ்வையும் சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே நிஷா ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷீயோட ஞாபகம் தான் வருமா, அதனால ஷீயை பார்க்கறதுக்காக அங்கேருந்து ஓடிடுறாங்க. அவங்க டைரெக்டாக செட்டில் வந்து பார்ப்பாங்களா. அப்போ ஷீ ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருப்பாரு. நிஷாவும் எதுவும் சொல்ல முடியாத ஷீயே பார்த்துட்டு இருப்பாங்களா. ஷீ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு சைலண்ட்டாக. அதனால நிஷாவுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே நைட்டும் ஆகுது. நிஷா ஷீக்கு மெசேஜில் சாரி, எனக்கு தெரியாது அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் அனுப்பிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஷீயும் சரின்ட்டு மன்னிச்சிடுறாரு. இது உன்னோட தப்பு கிடையாது, நாம் இந்த மாதிரி ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதால தானே இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, நம்ம வேணாம் உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அதுக்கப்புறம் யாருக்கும் தப்பாக தோணாது இல்லையா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் நிஷாவும் நிஷாவோட ஃப்ரெண்டும் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக மாலுக்கு வந்திருப்பாங்களா. அப்போ ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியே வரக்குள்ள அந்த பொண்ணு கேட்குறா,
நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், எனக்கு நீனு மறுப்பு சொல்லாமல் தந்துருவியான்னு சொல்லி கேட்க, நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிற, நீ கேட்டு நான் எது இல்லைன்னு சொல்லியிருக்கேன், என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு, நீயும் ஷியும் ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கீங்க, எனக்கு நீ ஷியை கொடுத்துட்றியா, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே நிஷாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்டை அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியல. அதனால சரி நீயும் ஷியும் டேட் பண்ணிக்கிங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.